ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து புளியோதரை குழம்பு வைக்க போகிறோம். புளிக்குழம்பு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இது வந்து ஒரு 150 எண்ணெய் ஊற்றலாம், 200 பக்கம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நான் கடுகு போடுறேன். கடுகு உளுந்து பருப்பு 2 போடுறேன். கடலைப்பருப்பு போடுறேன். கடுகு கடலைப்பருப்பு 2 பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம் போடுறேங்க. கூடவே வந்து வரமிளகாய் போடுறேங்க. இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அது போடுறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு இது கூட வந்துங்க இனி பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, நடக்கலை வந்து உங்கள் சாய்ஸில் நீங்கள் போடுறதுன்னா போட்டுக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சமே எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க, சீக்கிரம் வதங்கிடும். கல்லுப்பு போடுறேன். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து புளிக்கரைசல் ஊற்றலாம். புளி நான் கரைச்சி சக்கையெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி மாதிரி இருக்குது. இது சுத்தமாக கெட்டியாத வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்க. அப்பப்போ வந்து தொடாவி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது கூட வந்து பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. நீங்கள் அடுத்தது சால்ட்டு போடுறேங்க. கல்லுப்பு தான் போடணுங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இது கொதிச்சுனா தான் இதெல்லாம் நல்லா சுண்டி வரும். நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இது நல்லா வேகிட்டுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ குழம்பு பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இவ்வளோ தூரம் சுண்டிடுச்சுங்க. நீ இது கூட வந்து பெருங்காயத்தூள், கடுகு 2 பொடி போடணுங்க. நம்ம ஏற்கனவே நான் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கிறேன், அதுலேருந்து 2 ஸ்பூன் போடுறேங்க. 2 பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வெந்தயப்பொடியுமே கடுகு பொடியுமே. இது கூட வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இந்த குழம்பு வந்து நீங்கள் 1 மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நீங்கள் வெளியே வச்சா 10 நாளைக்கு வைக்கலாம். 10-20 நாள் ஆனாலும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். கைவிடாமல் வச்சுக்கோங்க. இது இன்னும் கூட கொஞ்சம் சுண்டலாம். இன்னொரு 5 நிமிஷம் சுண்டுச்சுன்னா சரியாயிடும். இது வந்து சாப்பாடு செஞ்சுட்டு நீங்கள் புளியோதரை மாதிரி ஒரு குண்டாவில் போட்டு சாப்பாடு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த குழம்பு ஊற்றி நீங்கள் கிளறி வெளியே எங்கேயாவது போகிறதுனால இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். அல்லது நீங்கள் வீட்டில் தனியாக சாப்பாடு ஆனுன்னா சூடாக செஞ்சு சுடு சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல மணமாக இருக்குது. பெருங்காயத்தூள் போட்டோன்னே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு அடிச்சுக்கிறதுக்கு வேறு குழம்பே கிடையாது. சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.